தமிழக வெற்றிக்கழக 2வது மாநில மாநாட்டிற்காக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாலப்பட்டி பகுதியில் உள்ள சுமார் 500 ஏக்கர் அளவிலான இடத்தை தேர்வு செய்து கடந்த மாதம் 16ஆம் தேதி அதிகாலை பாரப்பட்டி பகுதியில் பூமி பூஜை பந்தக்கால் நடப்பட்டு பணிகள் துவங்கின. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளன்று மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி காரணமாக பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் என 18லிருந்து 22ஆம் தேதிக்குள் ஏதேனும் ஒரு தேதியில் மாநாடு நடத்த போலீசார் அறிவுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் 21ஆம் தேதி வருகிற 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாநாடு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக தவேக தலைவர் விஜய் அறிவித்தார். 2வது மாநில மாநாட்டிற்கு இன்னும் 13 நாட்கள் உள்ள நிலையில் மாநாடு ஏற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளது. மாநாட்டிற்காக மேடை, விஜய் நடந்து செல்லும் ரேம்பாக் நடைமேடை, தடுப்பு வேலிகள், ஒலி கருவிகள் பொருத்துவதற்கான கேலரிகள் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. அதே போல மாநாடு வரும் தொண்டர்களின் வசதிக்கேற்ப குடிநீர் தொட்டிகள் பொருத்தும் பணிகளும், சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும், மருத்துவ பாதுகாப்பறைகள், கழிப்பறைகள் ஏற்படுத்தும் பணிகளும் ஒருபுறம் துவங்கியுள்ளது. மாநாடு பகுதிக்கு எதிரே உள்ள சுமார் 210 ஏக்கர் நிலத்தில் மாநாடு வரும் தொண்டர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக பார்க்கிங் வசதியும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதனுடைய பறந்து பார்வை காட்சிகளை நாம் தற்போது காணலாம். மேலும் மாநாடு திடலில் கொடிக்கம்பம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும், மாநாடு அன்று விஜய் தவேக கொடியினை ஏற்றுவார் எனவும் கூறப்படுகிறது.